மைண்ட் வாய்ஸ் கட்டாயம் வந்திருக்கு. வீட்டை போனால் நான் தான் சமைக்க வேணும், அத்தனை வேலையும் நான் தான் செய்ய வேணும். மகளிர் விழிப்புணர்வு பகுதிக்கு போனால் நீ தான் சமைக்க வேணும் என்று சொல்லினார். அப்பயே இந்த மகளிர் தினமும் அது தொடர்பான அத்தனை விழிப்புணர்வு முயற்சிகள் பல வேளைகளிலே எதையும் தரப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த நிகழ்ச்சியினுடைய விளைவு என்னவென்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். உங்களுக்கான உரிமைகளை, உங்களுக்கான தேவைகளை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கான வலுவூட்டலை, விழிப்புணர்வை கொடுப்பதுதான் இந்த நடைபவனியும் அதன் இறுதியிலே இங்கே நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்வுக்கு அரசு சார்பற்ற பல்வேறு நிலைகளிலே இருக்கிற அரச உத்தியோகத்தர்கள் அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களிலே இருக்கிற பல உத்தியோகத்தர்கள், மனித உரிமைகள் தொடர்பான அமைப்புகளிலே இருந்து வந்திருக்கிற பிரமுகர்கள், தலைவர் என்று பலரும் இருக்கிறார்கள். இவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம், உங்களூடாக இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் முன்னேறுங்கள், உங்களுக்கு நாங்கள் வலு சேர்க்கிறோம், இந்த வலிமையோடு நீங்கள் நடவுங்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிகளுடைய எதிர்பார்ப்பையுடைய. உங்களோடு சேர்ந்து போராடுவது அல்ல, போராட வேண்டியவர்கள் நீங்கள். இந்த வருஷத்துக்குரிய சர்வதேச கரட்டாஸ் நிறுவனத்தினுடைய கருப்பொருள் கிவ் டு கெயின், அடைவதற்காக கொடுங்கள். யார் அடைவது? நீங்கள் தான் அடைவது, நீங்கள் தான் முயல வேண்டும், நீங்கள் தான் அதற்கான விழிப்புணர்வை பெற வேண்டும். அதற்கு நாங்கள் கொடுக்கக்கூடியதை கொடுப்போம், நாங்கள் இருப்போம், கொண்டு வந்து கொடுங்கள் என்பது அல்ல. இப்பொழுது கூட இந்த போலீஸ் உத்தியோகத்தர்களிலே இங்கே எங்களோடு வந்திருக்கிறவர் பெண்கள் பிரிவுக்கு, யாழ் போலீஸ் நிலையத்திலே பெண்கள் பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கிறவர். அவரையும் ஏன் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் என்றால், நீங்கள் தேவை என்றால் போலீஸ் நிலையத்தை அணுகலாம். ஆக இந்த நிகழ்ச்சியினுடைய உட்பொருளை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களோடு நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். உங்களுக்கான உரிமைகளுக்காக நீங்கள் முன்னேறுங்கள். உங்களுக்கு பலமாகவும் ஒத்துழைப்பாகவும் ஆதரவாகவும் இங்கே இருக்கிற இந்த அமைப்புகள் சார்ந்தவர்கள் இருப்பார்கள். ஆக வலுப்பெற்ற பெண்களாக எதிர்காலத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான். அதனாலேதான் இன்றைய இந்த நிகழ்வுக்குரிய கருப்பொருள் கூட பெண்களை வலுப்படுத்தி நாம் எதிர்காலத்தை வளப்படுத்துவோம் என்கிற அந்த துணிப்பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எது எப்படியாக இருந்தாலும் ஆண்கள் எவ்வாறுதான் தாங்கள் தான் தலைவர்கள் என்று சொன்னாலும் ஆட்சி எப்பொழுதும் மந்திரியார் இடத்திலே மாத்திரம்தான். ஆக பெண்கள் வலுப்படுத்துவதன் வாயிலாக மாத்திரம்தான் சமுதாயத்தை வளப்படுத்தலாமே ஒழிய ஆண்களே அல்ல. பல வேளைகளிலே நாங்கள் இந்த சமூகங்களிலே பல்வேறு நிலைகளிலே இந்த பெண்கள் வலுப்படுத்த நிகழ்வு திட்டங்களுக்கு எல்லாம் போகிற பொழுது, அப்ப எங்களுக்கு எப்போ வாதம் தொடங்க போகிறீங்க என்று ஆண்கள் பல வேளைகளிலே ஓப்பனாவே கேட்டிருக்கிறார்கள். அடி வேண்டுறது என்னமோ நாங்கள், நீங்கள் வலுப்படுத்துறது என்னமோ பெண்களைத்தான். அதனாலேதான் வலுப்படுத்தப்பட வேண்டியவர்கள் பெண்கள் தான். அது வீடுகளிலே ஆண்கள் முடிவை நான் தான் எடுப்பேன் என்று சொன்னாலும் அந்த முடிவை நடைமுறைப்படுத்துறது என்னமோ அம்மா பெண்கள் தான். அவர் முடிவை மட்டும்தான் எடுப்பார். படியன் குளப்படியன் தான் புருஷன் வந்து ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வி கேட்பார்? உண்ட படியன் என்ன? பக்கத்து வீட்டுக்காரன் படியன் மாதிரி தான் இப்படித்தான் வளர்த்து வச்சிருக்கிறாய். சொந்த மகன் சொந்த மகன். ஆனால் கேள்வி எவ்வாறு இருக்கும்? தனக்கும் அந்த குடும்பத்திற்கும் தொடர்பு இல்லாத முறை. ஏனென்றால் அதிலே உண்மையிலே ஒரு ரகசிய உண்மை இருக்கிறது.
அத்தனை நிர்வாகங்களுக்கும் பொறுப்பானவள் பெண் தான். ஆகவேதான் இன்றைய நாளிலே இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுக்கிறோம். வலுப்பெற்ற எதிர்காலத்தின் தூண்களாக நீங்கள் வாருங்கள். இங்கே இருக்கிற அத்தனை பிரதிநிதிகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு எப்பொழுதும் ஊன்றுகோலாக வருவார்கள். ஆக இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் இன்றைய நாளிலே அமல்படுத்தி இந்த மகளிர் தினத்தை அர்த்தமுள்ள விதமாக கொண்டாட மகிழ்ச்சியற்ற அத்தனை பிரதிநிதிகளுக்கும் பெண்கள் பல்வேறு நிலைகளிலே இருந்து வந்திருக்கிற உங்களுக்கும் கரட்டாஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனர் என்கிற ரீதியிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிற அதேவேளை, அதாவது மார்ச் 8ஆம் தேதி என்றால் உலகம் பூராகவும் பெண்கள் வீர்நடை போடுகின்ற எழுச்சி கொள்ளுகின்ற நாள். அதனால் எப்படி உருவாகிறது என்றால் பெரும் புரட்சியில் உருவாகிறது. அமெரிக்காவிலே பெண்கள் 16 மணித்தியாலங்கள் வேலை செய்த பொழுது அப்படி வேலை செய்ய முடியாது என்று உரிமைக்காக போராடினார்கள். ஊதியம் தர வேண்டும் என்று போராடினார்கள். வாக்களிக்கின்ற உரிமை வேண்டும் என்று போராடினார்கள். அதுக்கு பிற்பாடு ரஷ்யாவிலே மக்கள் போராடினார்கள். போராட்ட காலங்களிலே எங்களுடைய கணவன்மாருடைய உடல்களை மாத்திரம் தராதீர்கள், கணவன்மார் எங்களுடைய வீடுகளில் இருக்க வேண்டும், போர்களை நிறுத்துங்கள் என்ற பெரும் குரல் ஒளியிலேதான் இந்த மார்ச் 8ஆம் தேதி உருவாகிறது. ஆகவேதான் மார்ச் 8ஆம் தேதி உலகம் பூராகவும் மகளிர் ஒரு பெரும் விழிப்புணர்வு நாளை கொண்டாடுகிறீர்கள். அதை இன்று நீங்கள் இலங்கையிலே கொண்டாடுகிறீர்கள். உடனே மகளிர் தினம் என்றால் அங்க மகளிர் மாத்திரம்தான் கூட நீங்கள் மகளிர் உரிமை பெறுகிறது கூட புருஷன் தான் இருக்கும். இது ஒரு வீக்னஸ் இந்த இவெண்ட்ஸ் இல்லை. மகளிர் தினம் என்றால் மகளிர் நம்மளுடைய உரிமையை பெற்று காட்சி போறார். கொஞ்சம் ஆம்பளை இருக்கிறபடியாவது பொம்பளைக்கு அந்த உரிமையை கொடுக்க ட்ரை பண்ணிருந்தோம். ஒரு 100 பேர் வந்தால் 100 ஆம்பளை வரும். அப்பதான் பெண்களுக்கு எப்படியான உரிமை இருக்கிறது என்பதை ஆண்கள் புரிந்து கொள்ள முடியும். என்றாலும் இன்று ஒரு சில ஆண்கள் பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் இந்த வழியிலே வரவேற்கிறோம். பொழுது இலங்கை சற்று முன்னேற்றம் அடைந்தார். இலங்கையுடைய பிரதமர் ஒரு பெண். அண்மையிலே இலங்கையுடைய பிரதம கணக்காளர் ஒரு பெண்ணாக வர வேண்டும் என்று பெரும் எதிர்ப்புகள் மத்தியில் அரசாங்கம் ஒரு பிரதம கணக்காளரை உருவாக்குகிறார். பாராளுமன்றத்திலே அதிகமான பெண்கள் இப்பொழுது இருக்கிறார். ஆகவே இலங்கை ஓரளவுக்கு இந்த பெண்களுடைய உரிமைகளிலே முன்னேறிய நாடு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் இந்த அகோலி குடும்ப நல மையத்திலே நான் இருக்கிற பொழுது இங்கு வருகின்ற பிரச்சனைகளை பார்க்கிற பொழுது, குடும்ப பிரச்சனைகளை பார்க்கிற பொழுது அடிப்படையிலே ஒரு விடயம் மிக முக்கியமானது ஆண் ஆதிக்கம். ஆணாதிக்கம் என்பதை பற்றி மாத்திரம் நான் பேச விரும்புகின்றேன். என்னுடைய குடும்பங்களே ஆணாதிக்கம். இங்க வருகிற பொங்கலில் அரைவாசி பேர் அடிச்சு அடி வந்து எங்களால் ஏலாம். இந்த கையை பாருங்க, இந்த காலம் பாருங்க. ஐயோ இந்த புருஷன் ஒரே அடிச்சு கொண்டே மேலே தூக்கி போடுறான். தூக்கிப்போடாம கொண்டு போடுவான். ஆட்கள் வந்து கூட்டிக் கொண்டே நான் ஆஸ்பத்திரியில் போடணும். எழுதி பார்த்தால் நான் ஐசியூவில் இருக்கிறேன். பிறகு அடிச்ச புருஷன் மேல அந்த பஞ்சாயத்தை சேர்த்து விடணும். அந்த பஞ்சாயத்து சொல்வார் என்னை சாகுறேன்டா எனக்கு போவார். இதுதான் எங்கள் நிலை. ஆண் ஆதிக்கம். ஒரு உழைப்பை கொண்டே பெண்ணிடம் கொடுக்கிற தன்மைகள் கிடையாது. ஒரு பெண் பச்சைக்காரி மாதிரி தான் இருக்கணும். ஒரு சொல்லுகிறார்கள் சின்னொரு கொக்கோ கோலா பண்றதுனால புருஷன் தான் காசு அப்படிதான் வளரவில்லை. ஆகவே நான் இன்னைக்கு நாங்கள் இந்த ஆண் ஆதிக்கத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். கலைக்கிறது ஆம்பளை இருந்துச்சு சம்பவம். ஒரு புருஷன் ஒரு பெரிய ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. அவர் ஒரு நாள் வந்து சொல்றது நான் உழைச்சா நீ சாப்பிடுற, எவ்வளவு அவசரப்படுவார் உழைச்சுவார் நீ கொஞ்சம் படிச்சவன். ஒரு நாள் சொன்னால் நீ வீட்டு மேல் ஒரு நாள் நான் ஆபீஸ் நடத்தி போடுவார். நான் ஆபீஸ் நடத்தி போடுவேன். ஸ்மார்ட் லேடி இவர் ஞானம் நடத்தி பார்ப்போம். சரியான சொல்லி போட்டு அவ போயிட்டு இவரை நிற்க சொல்லி போட்டு அவன் போயிட்டார். அங்கே போய் ஆஃபீஸ்லாம் தலைகட்டி இவரை போய் சாப்பிட்டு கொடுக்கும் செய்வாங்க. அவ போனால் துப்புருவாங்க. அங்கே நான் கதைக்கூடாதுன்னு கேட்டு ஒரு நாளில் அந்த பெண்மணி ஆஃபீஸை துப்புருவாங்க. பின்னர் முடிஞ்சு பழவண்டி இந்த பெண் பஞ்சாயத்து பிள்ளையாட்ட யோசி கழிஞ்சு வெளியில் போனால் ஒருத்தர் வந்து சொல்கிறார் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒரு ஆளுக்கு பிறந்தனால அங்கே வந்துருப்போம். வேலை செய்த பிள்ளைகளை யோசனை செய்வா போனான். அங்கே வந்து முன்னுக்கு வழியை வச்சாங்க. எந்த மூட்டை பண்ணுறதுக்கு 2 வழியை தூக்கி தண்டை புகைச்சி வச்சுட்டாங்க.
மோதம் வந்து 2வது பிள்ளைக்கு தேவை. வார பலாரில் உங்களோட தூக்கி வச்சு எல்லா பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டு மனுஷன் ஓடி வீட்டை வந்து பார்த்தால் வீட்டில் ஒரு மனுஷன் ஒரு தடியை வச்சு கொண்டு இங்கே ஓடிக்கொண்டு பிளட் ப்ரெஷர் எல்லாம் மாறி அங்கெல்லாம் பிபி ஏறி ஓடு. அப்போ என்ன பார்த்து நீ பிள்ளையை பேத்து வச்சுட்டா பிள்ளைகளை பேத்து வச்சிருக்கேன். ஐயோ இந்த 3 பிள்ளைய நான் பட்ட வாழ நான் ஆஃபீஸுக்கு போகிறேன். எங்கேப்பா பிள்ளை அடிச்சு போட்டுக்கொண்டு கட்டி போட்டுருக்கேன். அன்றைக்கு போய் போ விசாரிச்ச பிள்ளைய அவன் வந்து 4 பிள்ளைகள் என்னப்பா 4 பிள்ளைகள் ஓ சொல்லுவாங்க பக்கத்து வீட்டு பிள்ளை நான் இந்த ப்ரெஷர் கொடுத்து நேரம் பார்க்க அடிச்சு எல்லாரும் போட்டு பிள்ளைகளை பார்க்க முடியாது, சமைக்க முடியாது, வேலைகளை செய்ய முடியாது. ஆஃபீஸுக்கு போய் வர்றதான் நடமுடிய வேலை. அவர்களிடம் தாயை ஒரு தெய்வம் என்று சொல்லுகிறார். ஒரு குடும்பத்திலே ஒரு தலைவன் தலை என்று சொல்லுகிறார்கள். மனைவி இதயம். இதயம் இல்லை என்றால் தலை இயங்க முடியாது. அது சாப்பிட்டார். ஆகவேதான் இன்று நாங்கள் இந்த விழிப்புணர்வை கொண்டாடுகிற பொழுது ஆண் ஆதிக்கத்தை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் இயக்குனர் சொன்ன போல அவர் அடுத்த வருஷம் ஆண்கள் வலுப்படுத்துவோம் என்று சொல்லி ஒரு நாளைக்கு வாங்கி இந்த ஆணாதிக்கம் தேவையில்லை என்பதை ஆண்களுக்கும் சொல்ல வேண்டி வந்தால் பெண்கள் சந்தோஷமாக வாழ முடியும். பெண்களை வலுப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்களுடைய வலுக்களை குறைக்க வேண்டும், ஆணாதிக்கத்தை குறைக்க வேண்டும். இதான் என்னுடைய சமூகத்தில் இன்றைய தேவை என்று கூறி இந்த நாடு நிகழ்வு சிறப்பாக நடைபெற இறை ஆசி பண்ணி முடிக்கின்றேன். நன்றி. கோடி வரை செய்த இயக்குனர் அவர்களே, அகோடி இந்த இடத்தை கொடுத்து இந்த நாளிலே இங்கு வந்து கூடியிருந்து இந்த நிகழ்வில் பங்கு பெற்றதற்காக உங்களுக்கு இது சிறப்பான நிகழ்ச்சி கொடுத்த அகோடி இயக்குனர்கள் இங்கு வந்திருக்க உண்மையில் இங்கே ஆண்கள் பெண்கள் அதெல்லாம் ஃபாதரும் கதைச்சிங்கள் மற்ற ஆண்களும் கதைத்திருக்கிறார்கள். ஆண்களை விட உடலியல் ரீதியாக ஆண்கள் பலமானவர்கள் என்பது பெரும்பாலான ஆண்களால் முன்வைக்கப்படுற கருத்து. ஆனால் உண்மையிலே மன ரீதியாக மிகுந்த பலம் உள்ளவர்கள் என்பது அது பெண்களுக்கு தான் 100% ஒரு ஆண் என்பவர் ஆண்கள் மணிக்கோணம் நான் திருமணத்தில் பார்த்ததும் கருத்தியல் ரீதியான மற்றும் தரவுகள் ரீதியான விடயங்கள் கூட ஆண்களால் வந்து உண்மையில ஒரு நேரத்தில் ஒரு வேலை அல்லது 2 வேலைகளை தான் செய்ய முடியும். ஆனால் பெண்கள்கிட்ட நீங்கள் 9 வேலைகளை ஒரே தடவையில கொடுத்தால் திட்டமிட்டு முடிச்சு அனைத்தையும் சிறப்பாக முடிப்பதில் கைதேர்ந்தவர்கள் படையாது. உங்களை பெற்ற தாய், சகோதரி, மனைவி உட்பட அனைவரும் பெண்களே, அவர்களையும் இந்த பெருமை சாரும். உண்மையிலே அந்த கூற்று மிகவும் சரியான கூற்று. அதே போன்று மிகுந்த வலிமையுடைய பெண்கள் உண்மையில நாம் பார்க்க போனால் எங்களுடைய நாட்டிலே யுத்தத்துக்கு பிற்பட்ட காலத்திலே மிகவும் 46,282 பெண்கள் மித்துவ குடும்பங்கள் நமது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிறார்கள். திடீரென்று ஏற்பட்ட இந்த தலைமைத்துவத்தை எங்களுடைய பெண்கள் சுருண்டு வீழ்ந்து விடவில்லை. எத்தனையோ இடம்பெயர்வுகளை சந்தித்தார்கள், எத்தனையோ உயிரழிவுகளை சந்தித்தார்கள், பொருளாதார ரீதியான அழிவுகளை சந்தித்தார்கள். ஆனால் அனைத்து பெண்களும் பீனிக்ஸ் பறவைகளை போன்றவர்கள் எழுந்துதான் நிற்கிறார்கள், வீழ்ந்து விடவில்லை. ஏனென்றால் முதற்கட்டமாக அங்கே அவர்களுடைய பொருளாதாரம் சிதைக்கப்பட்டு விட்டது, உயிர் சேதங்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள், எத்தனையோ உளச்சுமைகளை தாங்கி நிற்கிறார்கள். இருந்தும் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள் என்றால் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் மனோபலிமையும் மட்டும்தான். ஹரிதாஸ் கியூடெக் அமைப்பினரால் ஒழுங்குபடுத்தப்பட்டு நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மகளிர் தினத்திலே அர்ப்பணி ஆனா அன்டோ டெனிசியஸ் இயக்குனர் கியூடெக் ஹரிதாஸ் கொடுக்கணும். இந்த சனம் பெருமைப்பாண்டு ஐயோ இதுகளோட பெரிய கரைச்சலேன்னு நாங்கள் திட்டிக்கோ நாங்கள் சமைச்சோம்னா அங்கே இந்த சமையல கருத்துக்கோ கேட்டோம். அப்போ நாங்கள் கருத்தூன்றி எங்கே சமைக்கிறீங்களோ அது யார் சமைச்சாலுமே அந்த சமையல் வந்து மிகவும் சிறப்பாக அமையும். அப்போ பெண் என்றால் பேணுபவள் இங்கிலீஷில் கீப்னு சொல்லலாம். கீப்னா உங்க உதாரணம் பைலண்டா என்ன செய்யலாம், ஆரம்பத்தில் வர டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து அதில் இறுதி வரைக்கும் உள்ள ஆவணங்கள் வரை நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். அப்படி ஒரு பெண் வந்து குடும்பத்துல சமையலை பார்க்கணும் காரணம் என்னன்னா பெண் அவளாத்தையும் ஒரு ஒழுங்குமுறையில கொண்டு போவார். அப்ப அதை நீங்க அடிமைப்படுத்துற
நினைக்காம விட்டு கொடுக்க, அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய திறமை. உங்களோட குடும்பத்துல நீங்க செய்தால்தான் பிள்ளைகள் நன்றாக வருவார்கள் என்று அதை ஒரு பாசிட்டிவா நேர்மறையான விடயமா எடுத்துக்கொள்ளும். மறுபடி நாங்கள் உதாரணத்துக்கு அந்த சாப்பாட்டை கொண்டா இல்லை முன்னர் காலத்துல அவரவர்கள் அழகாக ஆணாதிக்கத்தை பற்றி சொல்லி இருந்தார். அது இல்லாமல் இல்லை, இன்றும் இருக்கின்றது. இன்றும் அடி வாங்கி போலீஸ் நிலையத்துக்கு போயிட்டு பிறகு ஹஸ்பண்ட் வந்து அழுதவுடனே, அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணைவர் அழுதவுடனே அந்த அடியை மறந்து அவரோட போற பெண்களும் இன்னும் எங்களுடைய நாட்டில் அவரை பெண்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். போலீஸ்காரங்க ஆட்டமாக்கும் அவளா நேரமும் மனுஷன் பேசி இருப்பான் தன்னுடைய கணவரை. பிறகு அங்கால் வந்து சில என்ன சொல்றது, ஒரு நடிகராக அந்த நேரம் சுவாமி கணேசனாக மாறி அந்த காலையும் விழுந்திருக்கும். அதை பார்த்துட்டு மனசு மனைவி இறங்கிடுவா. பெண்களுக்கு உள்ள வீக்னஸ் அந்த இலக்கம் தான். அப்புறம் போலீஸ்காரன் வந்து அதான் சொல்றேன், அந்த என்ன கணவனுக்கும் மனைவிக்கும் நிறைய நடக்கிற சண்டைக்குள்ள போகணும்னு அதான் சொல்றேன். அவர்கள் ஒற்றுமையாக போய்விடுவார். அப்ப இந்த நாம் சமைக்கிற விடயத்தை எடுத்து பார்த்தா நிறைய பெண்கள் இருக்கின்றீங்க. ஒரு சின்ன கேள்விதான், நம்மளுக்கு ரொம்ப விட தெரியும். உலகத்தில 5 நட்சத்திர ஹோட்டல் ஆகட்டும் அல்லது மிகச்சிறந்த ஒரு உணவுச்சாலை ஆகட்டும், அங்க சமைக்கிறத ஆண்கள். அப்ப ஆண்களுக்கு சமைக்க தெரியாண்டி இல்லை. நான் நினைக்கிறேன் உலகத்துல மிகச்சிறந்த செஃப்பா இருக்கிறவர் கூட ஆனா தான் இருப்பார். அவர் இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப சைனீஸ் ராகன், ஜே கெஸ்ட் இப்படி நிறைய இடத்தில் வந்திருக்கு. அங்க போய் கூட என்னால இருந்த முடியாது சொல்லிட. நீங்க அங்க போய் நிறைய நான்வெஜ், அதாவது மாமிஸ் உணவுகளை அருந்தி பார்த்திருப்பீர்கள் அல்லது கொண்டிருப்பீர்கள். சுவையாக இருக்குது என்று பலராலும் சொல்லப்படுகிறது. ஆண்களால் முடியும், ஆனால் அதற்காக நீங்கள் அவர்களையே எந்த நாளும் சமைக்க சொல்லக்கூடாது. இயற்கை கடிகாரம் பெண். பெண்ணடிமை தினம் ஒழிப்போம், சம உரிமை நிலைநாட்டுவோம். பெண் என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. பெண்களின் துணிச்சலும் அன்பும் அர்ப்பணிப்பும் உலகிலே அலங்காரமாக மாற்றுகிறது. அன்பு உலகத்திலே மிகவும் உறுதியான உள்ளத்துடன் உலகை வரும் பெண்களுக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சாதனையோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம்தான் பெண். பெண்ணே பெண்ணே நிமிர்ந்த நெல், உரிமை கேட்க துணிந்த நெல். வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்கும் அவளை போற்றுவோம். உன்னால் முடியாதது எதுவும் இல்லை, வழி தாண்டிடும் வலிமை நீ. ஒரு பெண் தலை நிற்பதும் அந்த தலைமுறையின் தேவை. பெண்கள் நாங்கள் பெரும் சக்தி, தாய்மை எங்கள் தனிமையின் சக்தி. அப்படியே நேரா வாசிக்கக்கூடியது எழுதுறது போல இல்லை. ரெண்டா நீங்கள் எழுதினதை அவர்களுக்கு வாசிக்கணும். இது ஒன்று. முதல்ல நம்மளுடைய மனமானங்கள் பாராட்டுகள் பெண்கள் உரிமைகளை பற்றி காலத்தையும் நேரத்தையும் அவருக்கு சாதகமாக தந்த இறைவனுக்கு அவரது விடல்கள் நன்றிகள். மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினர், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்றைய இந்த சிறப்பான நிகழ்வின் இறுதியில் நன்றிகள் வழங்கும் வாய்ப்பு பெற்றதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பெரியோர்கள், அருத்தந்தையர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த அரசு சார்பற்ற நிலையத்திலிருந்து வருகை தந்த இணைப்பாளர்கள், உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் அவரது நன்றிகள். அத்தோடு நேபாட் வலையமைப்பு நிலையத்தின் பணியாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக இந்நிகழ்வினை ஒழுங்குபடுத்த ஹியூலட் ஹெர்தாஸ் நிறுவன இயக்குனர், சக பணியாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். சிறப்பாக நடைபயணியின் போது காவல்துறை கண்காணிப்பாளரின் பங்களிப்பு
பெரும் உதவியாக இருந்தமைக்கும் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். வரவேற்பு நடனத்தை சிறப்பாக 저기 요즘